ஹலோ வெல்கம் டு சேராம் கிச்சன். சேராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கைக்காய் வத்தல் தான் பார்க்க போகிறோம். கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன காய்கறிகள் வந்து எவ்வளவு கம்மியாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு வாங்கி நம்ம வத்தலை போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் முருங்கைக்காய் வத்தல் தான் போட போகிறேன். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முருங்கைக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இது மாதிரி தண்ணி விடுங்க, நல்லா அலசுங்க. அலசி அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் காணும் மஞ்சள் பொடி போட்டாச்சு. இது வந்து காரப்பொடி, மிளகாய் பொடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான். அதை வந்து போட்டு நம்ம வந்து இதில் வந்து அரை தண்ணி வச்சு, அதாவது ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னா முருங்கைக்காய் குழஞ்சி போயிடும். அதனால் அரை தண்ணி, அதாவது 1 கிளாஸ் தண்ணி வச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சு அதை வந்து அரை வேக்காடு, அதாவது முருங்கைக்காய் வெந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து அப்போ தான் வந்து காய வைக்கும்போது நல்லா காஞ்சி வரும். அதனால் ஒரு அரை வேக்காடு முருங்கைக்காயை வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இது மாதிரி எடுத்து நல்லா குலுக்கி விட்டோம்னா உப்பு உரப்பு எல்லாமே ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் சார்ந்து முருங்கைக்காய் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எப்படி காய போடணுன்னாக்கா, ஒரு வெள்ளை துணியோ இல்லையோ பிளாஸ்டிக் கவரோ எடுத்து இதை வந்து நல்லா வெயில் இருக்கிற இடத்துல பார்த்து நல்லா ஒத்தையாக எடுத்து நம்ம காய வச்சிடணும். காய வச்சிட்டோம்னா இது நல்லா வந்து ஒரு 2 டேஸ், இப்போது ஃபஸ்ட் டே வந்து இப்படி இருக்கும், 2 நாளில் நல்லாவே காஞ்சிரும். காஞ்சதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா வத்த குழம்பு வைக்கும்போது கொஞ்சோண்டு சுடுதண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம குழம்பு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான முருங்கைக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி வெயிலை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் வத்தல் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சோம்னா 1 வருஷம் இந்த முருங்கைக்காய் வத்தல் அப்படியே இருக்கும். பாருங்கள், இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து பார்க்குறீங்க, வியூவர்ஸ் நிறையா வருது, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டேங்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.